ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்க நித்யா மிராண்டா. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் ஃப்ரையர்ல ப்ரான் கட்லெட் எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியானது. ஏன்னா இதுல 30 கேலரிஸ் தான் இருக்கு ஈச் கட்லெட். அது உங்களுக்கு நான் ரெசிபியா ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் நல்ல ஒரு ரெசிபிஸ் வேணும்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த டிங்னு ஒரு பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரான் கட்லெட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் 300 கிராம் ப்ரான், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்வீட் பொட்டேட்டோ உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி, 2 ஆனியன், 8 பல் பூண்டு, 2 விரல் இஞ்சி, ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, கரம் மசாலாவுக்கு ஒரு 5 லவங்கம், 3 பட்டை, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 3/4 கப் ஆஃப் பிரெட் கிரம்ஸ். இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிற வரைக்கும் ஃப்ளேமை பெருசில் வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு 2 ஆனியன்ஸ், அதை வந்து ஃபைன்லி சாப்டா இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு டிரான்ஸ்லூசண்டா வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிப்போம். சாட்டே பண்ணிட்டு அது கூடவே நம்ம வச்சிருந்த கிளாவ், அப்புறம் அந்த சினமன் ஸ்டிக்கு, பெப்பர், சோம்பு, இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துட்டு அதை ஒரு பவுடரா கிரைண்ட் பண்ணி இதுல சேர்த்துருவோம். அந்த கரம் மசாலாவை வித் பெப்பர், கார்ன்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுடரா இங்க சேர்த்துருக்கோம். அதுவுமே நல்லா ஆயில சாட்டே ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு பேஸ்ட் வச்சிருக்கிறேன். அது என்னன்னா, நம்ம வச்சிருந்த கிரீன் சில்லி, கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ், இது எல்லாத்தையும் நான் ஒரு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒரு பேஸ்டா கிரைண்ட் பண்ணிட்டேன். அந்த பேஸ்டையும் இதுல நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே இதுல போட்டு இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாட்டே ஆயிடுச்சு. இதை நம்ம கூல் டவுன் பண்ணணும். ஒரு மிக்சிங் பவுல்ல வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம ஸ்மாஷ் பண்ணிப்போம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச ப்ரானை வந்து மிக்சியில ஒரு பல்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஆட் பண்ண போறேன். அது கூட நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் அதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒண்ணா அப்படியே மிக்ஸ் ஆகி வரணுங்க. இதுல நம்ம ஏற்கனவே ஸ்வீட் பொட்டேட்டோலையும் ப்ரான்லையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால அதை செக் பண்ணிட்டு வேணும்னா நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் காரமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா பெப்பர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்போ கட்லெட்டுக்கு உண்டான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த டவ்வை இப்போ வந்து நம்ம பால்ஸா பிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த பால்ஸை நல்லா ஃப்ளாட்டா தட்டிக்கோங்க. தட்டிட்டு கார்ன்ஃப்ளவரை நம்ம லேசா வாட்டர் போட்டு இப்படி ஃப்ளூயிடா கலந்து வச்சிருக்கோம். அதை வந்து கொஞ்சம் அப்படியே டோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதில் அப்படியே பிரெட் க்ரம்ஸ்ல நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் நம்ம செய்யணும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. ஃப்ளாட்டாக தட்டி
கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணிட்டு ஒரு வாஷ் மாரி குடுத்துட்டு, பிரெட் கிரம்ஸ அது மேல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி இப்ப நம்ம இந்த கோட்டட் கட்லெட்ஸ வந்து கொஞ்சமா இதுல ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இதுல பேன்ல வந்து ஒரு லைனரை நான் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த லைனர்ல இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஃப்ரையிங் பேன்ல நம்ம செட் பண்ணியிருக்கிற பேனை ஃப்ரையர் உள்ள வச்சிடலாம். 200 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் டைமர். பர்ஃபெக்டா நம்மளுடைய கட்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒன்னொன்னா பிளேட்டிங் பண்ணிடுறேன். உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃபேமிலிஸ்.